இந்த வீடியோவை வழங்குவது டால்ஸ்டாய் அகாடமி, an ideal institute for all competitive exam. ஹாய் கைஸ், நான் உங்கள் சுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2004 ஒரு பக்க ஆக்ஷன் படமாக வெளிவந்த இப்போ தேட்டரில் ரீரிலீஸ் ஆகியிருக்க கில்லி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி அவங்களோட கேரியர்லேயே ஆக்ஷன் ஹீரோவாக காட்டின படங்கள்லாம் முதல் படமாக திருமலைக்கு அத்த படமாக இந்த படம் தாங்க பெருமை சேர்ந்துருக்கு. தளபதியை இது வரைக்கும் காட்டாத அளவுக்கு அந்த டைமில் வெளியே வந்திருக்க திருமலைக்கு மட்டும்தாங்க அந்த பெருமையே சேரும். விஜய் ரசிகர்களுக்கு அதெல்லாம் தெரியும். திருமலைக்கு அப்புறம் வெளிவந்த படமாக இருக்கிற கில்லி அவரை ஒரு உச்ச நட்சத்திரமாக கொண்டு போயிடுச்சுங்க. இன்னைக்கு தேட்டர்லாம் ரீரிலீஸ் ஆகி ஃபேன்ஸை ரொம்பவே கொண்டாட வச்சுருக்காங்க. சரி வாங்க, நம்மளும் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். தெலுங்குல சூப்பர் ஹிட் படமாக ஒக்கடுவ ரீமேக் தான் இந்த கில்லி படம். காக்கி சான் ஸ்டைல் படம் பார்ப்பது போல் ஆர்வப்படுத்தியிருப்பது தான் பெரிய ப்ளஸ்ஸே இதில். தில்லி தூளுக்குலாம் அப்புறம் கில்லி டைரக்டர் தரணிக்கு கலாட்டா ஹாட்ரிக்கு. போலீஸ் அதிகாரி ஆஷிஷ் வித்யார்த்தியின் மகன் தான் விஜய். அப்பாவுக்கு தெரியாமல் கபடி காதலோட அலைகிற பையன். வீட்டுக்கு தெரியாமல் கபடி மேட்ச் வந்ததுக்காக விஜய் தன் டீமோட மதுரை போகிறாரு. தன் வயசில் பாதி தான் இருக்கிறாங்க நம்ம த்ரிஷா. இவங்கள விரட்டி செல்லமே சொல்லிட்டு வெறி நாய் போல் துரத்தி லவ் பண்ணுறாரு. தட்டி கேட்குற த்ரிஷாவோட 2 அண்ணனையும் வெட்டி குத்தி சாச்சிட்டாரு. தப்பிச்சு ஓட்ட த்ரிஷாவை அவர் இழுத்து செல்ல முயலும் போது தற்செயலாக அந்த பக்கம் நம்ம விஜய் வராரு. வரது மட்டும் இல்லை, காப்பாற்றி சென்னைக்கு அழைத்து போகிறாரு. பிரகாஷ் ஆச்சு அவரோட பெரிய கூட்டத்தோட 2 பேரையும் தேடி அலைஞ்சி சவாலை சமாளிக்கிறது தான் அந்த படத்தோட ஹிட்டே. மிக சாதாரண காதல் கதை தான்மா இது. ஆனால் திரைக்கதையில் ஏரோப்ளேன் பெட்ரோல் பொருத்தமாக பரதனோட வசனங்கள். கபடியும் விளையாடி ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் எப்படி த்ரிஷாவை மீட்கிறாரு அப்படின்றது தாங்க அந்த கதை அவ்வளோ விறுவிறுப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் நடக்கிற ஒவ்வொரு சமாளிப்பும் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அந்த படம் பிடிக்கும்.